நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். ये फेरी जल्द ही काशी में गंगा नदी में चलना शुरू हो जाएगी। ये एक तरह से तमिलनाडु के लोगों का काशी के लोगों को बहुत बड़ा उपहार है और काशी और तमिलनाडु का नाता मैं पिछले दिनों काशी तमिल संगम में जो ऊर्जा देखता हूं, जो भक्ति देखता हूं, जो भारत के प्रति प्यार देखता हूं, तो काशी के लोग और काशी जाने वाला हर कोई देशवासी जब इस फेरी में बैठेगा तो उसको तमिलनाडु भी अपना लगेगा। आज बीओसी पोर्ट पर डिसैलिनेशन प्लांट, ग्रीन हाइड्रो प्रोडक्शन और बंकरिंग फैसिलिटीज का भी आरंभ हुआ है। इन प्रोजेक्ट से तूतुकुड़ी और तमिलनाडु ग्रीन एनर्जी और सस्टेनेबल डेवलपमेंट का एक बड़ा सेंटर बनेगा। आज दुनिया सुरक्षित भविष्य के लिए जिन विकल्पों की ओर देख रही है, तमिलनाडु उसमें बहुत आगे जाएगा। நண்பர்களே, ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் பாரதத்தின் முதல் மக்கள் பயணப் படகு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. காசியின் கங்கை ஆற்றின் மீதும் இந்த பயணப் படகு வெகு விரைவிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறது. உங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே. சில நாட்கள் முன்பாக காசியிலே காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கெடுத்து உரையாற்றக்கூடிய நற்பேறு எனக்கு கிடைத்தது. இப்பொழுது இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹைட்ரஜன் படகானது காசியின் கங்கை ஆற்றிலே இது பயணிக்கும் காலத்திலே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய நான் பார்த்து அனுபவித்த அந்த நல்ல உறவு மேலும் ஆழப்பட இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே மட்டற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வகையிலே காசிவாசிகளுக்கு, என்னுடைய தொகுதிவாசிகளுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கும் நற்கொடையாகும். வஉசி துறைமுகத்திலே உவர் நீரை குடிநீராக மாற்றும் ஆலை, பசும் ஹைட்ரஜன் தயாரிப்பு மற்றும் பங்கரிங் அதாவது எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களால் தூத்துக்குடியும் சரி, தமிழ்நாடும் சரி, பசுமையாற்றல் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய மையமாக மாறும். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான எந்த மாற்றுக்களின் திசையை நோக்கி இன்று உலகம் பார்க்கிறதோ அவற்றில் தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய நிலையிலே பயணிக்கும். साथियों, मैरीटाइम सेक्टर के साथ ही आज यहां रेल और रोड से जुड़ी कई विकास परियोजनाओं की भी शुरुआत हुई है। रेल लाइन के इलेक्ट्रिफिकेशन और दोहरीकरण के काम दक्षिण तमिलनाडु और केरला के बीच कनेक्टिविटी को और बेहतर बनाएंगे। इससे तिरुनेलवेली नागरकोइल सेक्टर पर पड़ने वाला दबाव भी कम होगा। इसी तरह तमिलनाडु के रोडवेज इंफ्रास्ट्रक्चर के और आधुनिक बनाने के लिए आज मैंने
4,500 करोड़ रुपए के 4 बड़े प्रोजेक्ट का भी लोकार्पण किया है। इनसे राज्य की रोड कनेक्टिविटी बेहतर होगी, यात्रा का समय कम होगा, साथ ही टूरिज्म और इंडस्ट्री को भी बहुत बढ़ावा मिलेगा। நண்பர்களே, கடல் வாணிபத் துறையோடு கூடவே இன்று இங்கே ரயில் மற்றும் சாலைகளை இணைக்கும் பல வளர்ச்சி திட்டங்களும் கூட தொடங்கப்பட்டிருக்கின்றன. ரயில் வழிகளின் மின்மயமாக்கலும் இரட்டை வழி ரயில் பாதைக்கான பணிகளும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளத்திற்கு இடையேயான இணைப்பை மேலும் சிறப்பானதாக ஆக்கும். இதனால் திருநெல்வேலி நாகர்கோயில் பகுதியின் மீது படியும் தாக்கமும் அழுத்தமும் குறைவாகும். இதைப் போலவே தமிழ்நாட்டின் சாலை வழி கட்டமைப்பை மேலும் நவீனமானதாக ஆக்க 4,500 கோடி ரூபாய் செலவில் 4 பெரிய திட்டங்களையும் நான் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவற்றால் மாநிலத்தின் சாலை வழி இணைப்புகள் மேலும் சிறப்பானவையாகும், பயண நேரம் குறைக்கப்படும், அதோடு கூடவே சுற்றுலாவுக்கும் தொழில்களுக்கும் ஒரு உந்து சக்தி உண்டாகும். साथियों, आज देश होल ऑफ गवर्नमेंट की अप्रोच के साथ काम कर रहा है। रेलवे, हाईवे और वाटरवे भले ही अलग अलग डिपार्टमेंट लगते हो, लेकिन तीनों का उद्देश्य एक ही है। तमिलनाडु में बेहतर कनेक्टिविटी, बेहतर सुविधा और इंडस्ट्री के लिए बेहतर अवसरों को पैदा करना। इसलिए ये मैरीटाइम प्रोजेक्ट, रोडवेज प्रोजेक्ट, रेलवे प्रोजेक्ट ये एक साथ शुरू किए या पूरे हुए हैं। मल्टी मॉडल कनेक्टिविटी की अप्रोच तमिलनाडु के विकास को तेज रफ्तार देगी। आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के लिए शुरू की गई पीएम गति शक्ति नेशनल मास्टर प्लान से भी इसमें बहुत मदद मिलेगी। मैं इन सभी परियोजनाओं के लिए आप सभी को और तमिलनाडु के मेरे सभी भाइयों बहनों को बहुत बधाई देता हूं। நண்பர்களே, ஒருங்கிணைந்த முழுமையான கண்ணோட்டம் கொண்ட அணுகுமுறையோடு இன்று தேசம் பணியாற்றி வருகின்றது. ரயில்வே, நெடுஞ்சாலை, நீர்வழிகள் என பல்வேறு துறைகள் ஈடுபட்டாலும் கூட 3 துறைகளின் நோக்கம் என்னவோ ஒன்றுதான். தமிழ்நாட்டை சிறப்பாக இணைப்பது, சிறப்பான வசதிகள் அளிப்பது, தொழில்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது. இதுதான். ஆகையினாலேதான் கடல் வாணிபத் திட்டங்கள், சாலை வழி திட்டங்கள், ரயில் பாதை திட்டங்கள் என இவை அனைத்தும் ஒன்றுபோல தொடங்கப்பட்டிருக்கின்றன அல்லது நிறைவடைந்திருக்கின்றன. பல்முனை இணைப்பு என்ற இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் விரைவை கூட்டும். நவீன கட்டமைப்பை நிர்மாணிக்க வேண்டி தொடங்கப்பட்டிருக்கும் பிரதம மந்திரி கதி சக்தி தேசிய பெருந்திட்டம் காரணமாகவும் கூட இதற்கு பேருதவி கிடைக்கும். இந்த திட்டங்கள் அனைத்தின் பொருட்டும் நான் உங்கள் அனைவருக்கும், மேலும் தமிழ்நாட்டின் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். साथियों, मैंने एक बार मन की बात कार्यक्रम में कहा था कि देश के प्रमुख लाइट हाउस को
टूरिस्ट स्पॉट के रूप में डेवलप किया जा सकता है। आज मुझे अलग अलग राज्यों में स्थित 75 लाइट हाउसों में विकसित की गई टूरिज्म फैसिलिटीज को देश को समर्पित करने का सौभाग्य मिला है। और आप देखिए, एक साथ 75 प्लेसेस पर ये नया भारत है। मुझे विश्वास है आने वाले समय में ये देश के बड़े टूरिस्ट सेंटर बनेंगे। நண்பர்களே, தேசத்தின் முக்கியமான கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா இடங்களாக மேம்படுத்த முடியும் என்று நான் ஒருமுறை மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட கூறியிருந்தேன். பல்வேறு மாநிலங்களில் அமைந்திருக்கும் 75 கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும் பேறு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை நன்றாக காதிலே மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள். 75 கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும் பேறு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. வரவிருக்கும் காலங்களிலே இவை தேசத்தின் பெரிய சுற்றுலா மையங்களாக மாறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. साथियों, भारत सरकार के प्रयास से आज तमिलनाडु में आधुनिक कनेक्टिविटी एक नई ऊंचाई पर है। पिछले 10 वर्षों में तमिलनाडु में 1300 किलोमीटर के रेल इंफ्रास्ट्रक्चर का काम हुआ है। 2000 किलोमीटर रेलवे का इलेक्ट्रिफिकेशन भी किया गया है। रेल यात्रियों, आम लोगों की सुविधा, सुरक्षा, इसके लिए सैकड़ों फ्लाईओवर और अंडरपास बने हैं। रेलवे स्टेशनों को आधुनिक सुविधाओं से लैस किया गया है। वर्ल्ड क्लास ट्रैवल एक्सपीरियंस के लिए आज तमिलनाडु में 5 वंदे भारत ट्रेनें भी चलाई जा रही है। रोड इंफ्रास्ट्रक्चर में भी भारत सरकार तमिलनाडु में करीब 1.5 लाख करोड़ रुपए इन्वेस्ट कर रही है। इसी का परिणाम है कि पिछले 10 वर्षों में तमिलनाडु का नेशनल हाईवे नेटवर्क तेजी से बढ़ा है। केंद्र सरकार के प्रयास से बढ़ती हुई कनेक्टिविटी तमिलनाडु में ईज ऑफ लिविंग बढ़ा रही है। और साथियों, ये जो मैं बोल रहा हूं, ये पॉलिटिकल पार्टी की आइडियोलॉजी नहीं बोल रहा हूं, न मेरी आइडियोलॉजी बोल रहा हूं। मैं डेवलपमेंट के काम की बात कर रहा हूं। लेकिन मुझे मालूम है तमिलनाडु में कई अखबार हैं, कई टीवी चैनल हैं जो इन खबरों को छापना चाहेगी, दिखाना चाहेगी, लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी। लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं, विकास के कामों को अटकने नहीं देंगे। நண்பர்களே, பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இன்று தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில்
1300 கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 2000 கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப் பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் 5 வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது. இதன் விளைவாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன், விரும்புகின்றேன். நான் இங்கே உரையாற்றுவது, நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது. இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. ஆம், நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டா. ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது. ஆனாலும் கூட நண்பர்களே, ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும். साथियों, वाटरवेज और मैरीटाइम सेक्टर को हमारे देश में दशकों तक उपेक्षा के साथ देखा जाता रहा, लेकिन यही उपेक्षित सेक्टर्स आज विकसित भारत की बुनियाद बन रहे हैं। तमिलनाडु और दक्षिण भारत को इसका सबसे बड़ा लाभ मिल रहा है। तमिलनाडु के पास 3 बड़े पोर्ट्स हैं, 1 दर्जन से ज्यादा छोटे पोर्ट भी हैं। हमारे दक्षिण के लगभग सभी राज्य कोस्टल लाइन की असीम संभावनाओं से जुड़े हुए हैं। मैरीटाइम सेक्टर और वाटरवेज सेक्टर के विकास का सीधा मतलब है तमिलनाडु जैसे राज्य का विकास। आप देखिए, पिछले 1 दशक में अकेले
बीओसी पोर्ट पर ट्रैफिक 35% बढ़ा है। पिछले साल इस पोर्ट ने 38 मिलियन टन कार्गो हैंडल किया। इसकी सालाना ग्रोथ भी करीब 11% रही। ऐसे ही रिजल्ट आज हमें देश के दूसरे बड़े पोर्ट्स में भी देखने को मिल रहे हैं। इस सफलता में भारत सरकार के सागर माला जैसे प्रोजेक्ट की एक बड़ी भूमिका है। நண்பர்களே, நீர்வழிகள் மற்றும் கடல் வழி வாணிபத்துறையை பல தசாப்தங்களாகவே நமது தேசம் எதிர்பார்ப்போடு தொடர்ந்து நோக்கி வந்திருக்கிறது. ஆனால் பல எதிர்பார்ப்புகளை தாங்கிக் கொண்டிருந்த இந்த துறைகள்தான் இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்தின் அஸ்திவாரம் ஆகி வருகின்றன. தமிழ்நாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் இதனால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்து வருகின்றது. தமிழ்நாட்டின் வசம் 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கின்றன. 1 டஜனுக்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இருக்கின்றன. நமது தென்னாட்டின் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களின் கரையோர பகுதிகளும் எல்லையில்லா சாத்தியக்கூறுகள் நிறைந்தவையாக இருக்கின்றன. கடல் வாணிபத்துறை மற்றும் நீர்வழித்துறை ஆகியவற்றின் மேம்பாடு என்பதற்கான நேரடியான பொருள் என்ன தெரியுமா? தமிழ்நாடு போன்ற மாநிலத்தின் சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஏராளமான பகுதிகள் இணைக்கப்படும், பயண நேரம் குறையும் என்றெல்லாம் தன்னுடைய உரையில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.